ஏன்டா பிரியாணி மேன் மேல உங்களுக்கெல்லாம் இவ்வளவு பண்ணுமோ? ஏன்னா பிரியாணி மேனுக்கு இவங்க எல்லார் மேலையும் அவ்வளவு வன்மம். இப்போ ஒட்டு மொத்தமா சேர்ந்து பிரியாணி மேனு அரெஸ்ட் ஆகுற அளவுக்கு போனாலும் போவோம். எதுக்கு? இந்த ஏரியாவை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால. பை த வே, நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க ஆசைப்படுறேன். நானும் பிரியாணி மேன் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன், பார்த்து சிரிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ரோஸ்டோட போய் என்ன இளவு சாப்பிடும் போது கொள்ளும் போது அதை எதையும் பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டுன்னா நீ அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதை டார்க் காமெடின்னு அவர் சொல்லலாம். பட் முழுக்க முழுக்க அபியூசிவாகவே இருக்குன்னு அவர் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு நம்மளும் ஒரு காரணம். அதை ஃபாலோ பண்ணி அவரை கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டு பேசுங்க, நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சா அது உச்ச கட்டத்தில் என்ன ஆச்சு? என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல பிரியாணி மேனால ரீச் ஆக முடியல. அவ்வளவுதான். இதான் உன் கஸ்டமர், இதுக்கு மேல உன்னால கஸ்டமர்லாம் பிடிக்க முடியாது, ஒரு ரேஞ்சுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் மனசு வெக்ஸ் ஆகி சின்ன சின்னதா ஊர் பேர் தெரியாதவங்களா பார்த்து வம்பிழுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஊருக்கே தெரிஞ்ச ஆளுகளை வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு இர்ஃபானு, இன்னொன்னு டெய்லர் அக்கா. டெய்லர் இர்ஃபான் மேலேயும் டெய்லர் அக்கா மேலேயும் அடுக்கடுக்கு அவருக்கு என்னென்ன தோணுச்சோ, எதெல்லாம் நியாயம்னு தோணுச்சோ அது அத்தனையும் மனுஷன் கொட்டி தீர்த்துட்டாப்ல. இப்படித்தான் இருக்கு. இந்த விருமாண்டி கதை சொல்ற மாதிரி இவர் ஒரு கதை சொல்ல, அதுக்கு இர்ஃபானு இன்னொரு கதை. இர்ஃபான் எந்த இதுல இழுத்தாரு? அந்த ஆக்சிடென்ட் ஆன கேஸ், அந்த கேஸுக்கு நம்ம அப்புறமா வருவோம். அதுக்காக இர்ஃபான் இன்னோசன்ட் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அது அந்த பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் இன்னொன்னு அந்த ஜெண்டர் ரிவீல், பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத பார்த்து அதையெல்லாம் பத்தி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சார். அதுக்கு இர்ஃபானு அட தற்குறி, அதான் பிரியாணி மேனுக்கு பிரியாணி சாப்பிட்றவரு பிரியாணியை போட்டாப்புல. தற்குறி, இதெல்லாம் அப்படி இல்லடா, இதெல்லாம் இப்படித்தான் அவர் செய்தி வழக்கத்தை எடுத்து வச்சார். நீ என்னதான் பேசினாலும் நீ அவங்க அப்படின்னு இந்த பக்கம் அவர் பேசுறது. இது அப்படியே கூடவே டெய்லர் அக்காவே, அதான் ஒரு ஃபோர்ஸ்ல போகும்போது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்ல. டெய்லர் அக்கா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பிரியாணி மேன கூட தெரியும், டெய்லர் அக்காவை தெரியாது. யாரு பார்த்த டெய்லர் அக்கான்னு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணா நீயாமா உன்னையாமா இந்த பாய் எப்படி அடிச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு அந்த பொண்ணு நிறைய கோர்ஸ் எல்லாம் டைலரிங் கோர்ஸ் அது இது நிறைய நடத்திட்டு இருக்கு. இன்ஸ்டால பயங்கர ஃபேமஸும் கூட அந்த அக்கா. அது வந்து முழுக்க முழுக்க ஃப்ராடு பண்ணுது. அது எப்படி ஃப்ராடு பண்ணுதுன்னா, கொடுத்த காசு கொடுத்தா இல்ல, கொடுத்த காசு கொடுத்தா இல்லைன்னா அது கொடுத்தவன் எவன் ப்ராடக்ட் விற்கிறானா பொருள் எவனோடது அவன் தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணுவேன். வாங்குறது வாங்காதது அவங்க இஷ்டம். ஒருவேளை வாங்கி அதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாப்புல. அதுதான் நம்ம இவர் ஏ2டியை பார்த்தது. ஏ2டியை பார்க்குறப்ப அவர் இன்ச்சு பை இன்ச்சா எல்லாத்தையும் நிக்க வச்சு இந்த பக்கம் அவர் பிரியாணி மேல பிரியாணி போட்டாப்புல, மறுபடியும் அவர் பங்குக்கு போட்டாப்புல, இன்ச்சு பை இன்ச்சா போட்டாப்புல. நீங்கள கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து பார்க்கறதுக்கு. பிரியாணி மேன் அதை பார்த்தாப்புல அப்படின்னா அவ்வளவுதான், பழைய சோறு ஆகிருவாப்புல. அதுக்கப்புறம் அது பிரியாணி எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா போட்டு பிரிச்சு வச்சிருந்தாப்புல. இப்போ திமுகவோட ஐடி விங், ஆனா இதுக்கு இர்ஃபானாவது பரவாயில்ல, பிரியாணி மேன ஒரு மேனா மதிச்சு அவருக்கு ஒரு வீடியோ போட்டாப்புல. பட் ஆனா டெய்லர் அக்கா பிரியாணி மேன ஒரு மேனாவே பார்க்கல போல. என்ன வேணுமோ கத்திட்டு போ, என்னைய கத்தி தானே பெரிய ஆள் ஆகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆய்க்கே அப்படின்ட்டு அது மட்டும் போயிடுச்சு கண்டுக்காம. ஆனா திமுக ஐடி விங்ல இருந்து அவரோட எல்லா வீடியோ, அதாவது எல்லாருக்குமே பொதுவா அங்கங்கே ஏதாச்சும் ஒரு ஆபாசம் ஒன்று வீடியோல தெரியாம வந்திருக்கும். ஆனா இவருக்கு ஆபாசம் பண்ணல, ஆபாசமா பேசல அப்படின்னா அதுதான் ஏதோ தெரியாம வந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லா வீடியோவும் எடுத்து போட்டு இவர் வந்து செம்மொழி பூங்காவை முக்கியமா எடுத்து போட்டு அது வந்து ஒரு பாலியல் தொழில் செய்யும் இடம். ஆனா அவர் சொன்னதுலயும் உண்மை இருக்கத்தானப்பா செய்யுது, இல்லைன்னா மறுக்க முடியாது, அதுவும் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து மனுஷனை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க. பட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லைனாலும் தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்குன்னு ஒரு குழு, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு கிளுகிழுப்பா இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் பண்ணவர் நல்ல டீடைல்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஏதோ பண்றேன், நான் ஒரு அறிவாளி, நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மாடினாப்புல. இப்போ அதுதான் பெரிய இதுவா இருக்கு.
எப்பா ஒருவேளை எசக்கு பசங்க ஏதாவது ஆச்சுன்னா உள்ள போயிட்டு இதே மாதிரி பேசாத, நீங்கள மாதிரிலாம் இருக்காது, உள்ள சாஃப்டாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓகே.